மனிதனில் ஒரு நாளில் சுரக்கும் உமிழ்நீரின் அளவு எவ்வளவு? 1/2 லிட்டர், 1 லிட்டர், 1.5 லிட்டர், 2.5 லிட்டர். ஆன்சர் 1.5 லிட்டர். தட்டை புழுக்கள் மனிதனின் எந்த உறுப்பில் வாழ்கின்றன? வயிறு, பெருங்குடல், சிறுகுடல், கல்லீரல். தட்டை புழுக்கள் மனிதனோட சிறுகுடலில் வாழ்கின்றன. கொழுப்பை செரிக்கச் செய்யும் பித்தநீரை உருவாக்கும் உறுப்பு எது? கணையம், கல்லீரல், இரைப்பை, சிறுநீரகம். கொழுப்பை செரிக்க செய்யறதுக்கு பித்த நீரை உருவாக்குற உறுப்பு கல்லீரல். ஒரு நாளில் மனிதன் சராசரியாக எத்தனை முறைக்கு மேல் சுவாசிக்கின்றான்? 10,000, 15,000, 20,000, 25,000. ஒரு மனிதன் சராசரியாக 20,000 முறைக்கு மேல் சுவாசிக்கின்றான். சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு எது? இதயம், கல்லீரல், நுரையீரல், மூளை. நம்மளோட சுவாச மண்டலத்தோட முதன்மையான உறுப்பு நுரையீரல். நுரையீரல்கள் எங்கு அமைந்துள்ளன? வயிற்று பகுதியில், மார்பறையில் இதயத்தின் இருபுறங்களிலும், கழுத்து பகுதியில், இடுப்பு பகுதியில். ஆன்சர் மார்பறையின் இதயத்தின் இருபுறங்களிலும். இதயத்தை சூழ்ந்துள்ள இரட்டை அடுக்கு சவ்வு என்ன அழைக்கப்படுகின்றது? ஃப்ளூரா, பெரிட்டோனியம், பெரிகார்டியம், டியூரா மேட்டர். இதயத்தை சூழ்ந்துள்ள இரட்டை அடுக்கு சவ்வு பெரிகார்டியம். மனித உடலில் இரத்தத்தின் அளவு தோராயமாக எவ்வளவு? 2 to 3 லிட்டர், 4 to 5 லிட்டர், 6 to 7 லிட்டர், 8 to 9 லிட்டர். மனித உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு தோராயமாக 4 to 5 லிட்டர். கடல் நண்டுகளின் இரத்தம் எந்த நிறத்தில் காணப்படும்? சிவப்பு, பச்சை, நீலம், மஞ்சள். கடல் நண்டுகளோட ரத்தம் நீல நிறத்துல காணப்படும். கரப்பான் பூச்சியின் ரத்தம் எந்த நிறத்தில் காணப்படும்? சிவப்பு, நீலம், நிறமற்றது அல்லது வெள்ளை நிறம், பச்சை. கரப்பான் பூச்சியின் ரத்தம் நிறமற்றது அல்லது வெள்ளை நிறம். நெப்ரான்கள் எதன் அமைப்பு மற்றும் செயல் அலகுகள் ஆகும்? கல்லீரல், இதயம், சிறுநீரகம், நுரையீரல். நெப்ரான்கள் சிறுநீரகத்தின் அமைப்பு மற்றும் செயல் அலகு. ஒவ்வொரு சிறுநீரகத்தையும் சூழ்ந்துள்ள சவ்வு எது? ஃப்ளூரா, கேப்சூல், பெரிகார்டியம், பெரிட்டோனியம். சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவ்வு கேப்சூல். இதயத்தை சூழ்ந்துள்ள இரட்டை அடுக்கு சவ்வு பெரிகார்டியம். ஒவ்வொரு நிமிடமும் சிறுநீரகங்கள் தோராயமாக எவ்வளவு இரத்தத்தை பெறுகின்றன? ஆன்சர் 1.25 லிட்டர். ஒவ்வொரு நிமிடமும் சிறுநீரகங்கள் தோராயமாக 1.25 லிட்டர் இரத்தத்தை பெறுகின்றன. மனித மூளை எத்தனை முக்கிய பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? 2, 3, 4, 5. மனித மூளை 3 முக்கிய பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. மூளை எதன் உள்ளே பாதுகாப்பாக அமைந்துள்ளது? விலா எலும்பு, கிரேனியம் மண்டையோடு, முதுகுத்தண்டு, இடுப்பு எலும்பு. நமது மூளை கிரேனியம் மண்டையோடு உள்ளே பாதுகாப்பாக அமைந்துள்ளது. மனித மண்டையோடு எத்தனை அசையா எலும்புகளால் ஆனது? 6, 7, 8, 9. மனித மண்டையோடு 8 அசையா எலும்புகளால் ஆனது. மூளையின் மிகப்பெரிய பகுதி எது? நடுமூளை, பின்மூளை, முன்மூளை, முகுளம். மூளையோட மிகப்பெரிய பகுதி முன்மூளை. பின்மூளை எந்த பகுதிகளால் ஆனது? பெருமூளை மற்றும் சிறுமூளை, தலாமஸ் மற்றும் ஹைப்போதலாமஸ், பான்ஸ் மற்றும் முகுளம், செரிப்ரம் மற்றும் செரிபெல்லம். பின்மூளை பான்ஸ் மற்றும் முகுளம் பகுதிகளால் ஆனது. மனித மூளையின் எடை தோராயமாக எவ்வளவு? 800 கிராம், 1 கிலோகிராம், 1.36 கிலோகிராம், 2 கிலோகிராம். மனித மூளையினோட எடை தோராயமாக 1.36 கிலோகிராம். மனித நினைவாற்றலின் மையமாக விளங்கும் பகுதி எது? நடுமூளை, பின்மூளை, முன்மூளை, முகுளம். மனிதனோட நினைவாற்றலுக்கு முக்கிய பகுதியாக விளங்குவது மூளையோட முன்மூளை. உடலின் சமநிலையை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது எது?
உடலின் சமநிலையை பராமரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது மூளையோட நடுமூளை பகுதி. மனித உணவு பாதையின் நீளம் தோராயமாக எவ்வளவு? 3 to 5 மீட்டர், 6 to 9 மீட்டர், 10 to 12 மீட்டர், 12 to 15 மீட்டர். நம்மளோட மனிதர்களோட உணவு பாதையோட நீளம் அப்ராக்சிமேட்டா 6 to 9 மீட்டர். மனித இதயத்தில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 2, 3, 4, 5. மனித இதயத்தில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை 4. ரேயான், நைலான், அக்ரிலிக், டேக்ரான் ஆகியவை எந்த வகை இலைகள்? தாவர இலைகள், விலங்கு இலைகள், செயற்கை இலைகள், கனிம இலைகள். இவை அனைத்தும் செயற்கை இலைகள் வகையை சார்ந்தது. பருத்தி செடி பொதுவாக எவ்வளவு உயரம் வரை வளரும்? 2 to 3 feet, 3 to 4 feet, 5 to 6 feet, 8 to 10 feet. பருத்தி செடி பொதுவாக 5 to 6 feet உயரம் வரைக்கும் வளரும். பருத்தி இலைகளை அதன் விதையிலிருந்து பிரித்தெடுக்கும் முறை என்ன? ஸ்பின்னிங், வீவிங், ஜின்னிங், நிட்டிங். பருத்தி இலைகளை விதையிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய முறை ஜின்னிங். கீழ்கண்டவற்றில் விலங்கு இலைகளுக்கு உதாரணம் எது? பருத்தி மற்றும் சணல், கம்பளி மற்றும் பட்டு, நைலான் மற்றும் ரேயான், அக்ரிலிக் மற்றும் டேக்ரான். இதுல விலங்கு இலைகளுக்கு உதாரணம் கம்பளி மற்றும் பட்டு. பருத்தி, சணல்லாம் தாவர இலைக்கு உதாரணம். தங்க இலைகள் என்று அழைக்கப்படுவது எது? பருத்தி, பட்டு, சணல், கம்பளி. தங்க இலை என்று அழைக்கப்படுவது சணல். கீழ்கண்டவற்றில் செயற்கை இலை அல்லாதது எது? ரேயான், நைலான், அக்ரிலிக், பட்டு. இந்த ரேயான், நைலான், அக்ரிலிக்லாம் செயற்கை இலை, பட்டு மட்டும் விலங்கு இலை. கீழ்கண்டவற்றில் தாவர இலை எது? கம்பளி, பட்டு, சணல், நைலான். தாவர இலை சணல். பருத்தி இலை எந்த பகுதியில் இருந்து பெறப்படுகிறது? தண்டு, இலை, விதை, வேர். ஆன்சர் விதை. கம்பளி எந்த வகை இலையை சார்ந்தது? செயற்கை இலை, தாவர இலை, விலங்கு இலை, கனிம இலை. கம்பளி விலங்கு வகை இலையை சார்ந்தது. டேக்ரான் எந்த வகையை சார்ந்தது? விலங்கு இலை, செயற்கை இலை, தாவர இலை, இயற்கை இலை. செயற்கை இலை. உலகிலேயே மிக விலை உயர்ந்த இலை எதிலிருந்து பெறப்படுகிறது? செம்மறியாடு, பட்டுப்பூச்சி, விக்யூனா, முயல். உலகிலேயே மிக விலை உயர்ந்த இலை விக்யூனா இருந்து பெறப்படுகின்றது. விக்யூனா எந்த விலங்கு இனத்தை சார்ந்தது? மானினம், ஒட்டக இனம், குதிரை இனம், ஆடு இனம். ஒட்டக இனத்தை சார்ந்தது. வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல நாடுகளில் மக்களின் முதன்மை உணவாக இருப்பது எது? கோதுமை, நெல், சோளம், கேழ்வரகு. சோளம் தான் வெப்பமண்டல மித வெப்பமண்டல நாட்டோட மக்களோட முதன்மை உணவா இருக்கு. உலகில் சுமார் 90% அரிசி எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது? ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, அமெரிக்கா. ஏசியால தான் 90% அரிசி உற்பத்தி செய்யப்படுகின்றது. உலகின் மிகவும் முக்கியமான உணவு பயிர் எது? நெல், சோளம், கோதுமை, கரும்பு. ஆன்சர் கோதுமை. உலகில் சோளத்திற்கு அடுத்தபடியாக அதிகமாக பயிரிடப்படும் பயிர் எது? பருத்தி, நெல், கரும்பு, கம்பு. உலகத்துல சோளத்திற்கு அடுத்தபடியாக அதிகமாக பயிரிடப்படக்கூடியது நெல். ஒரு பொருள் நீரில் மூழ்குவதும் மிதப்பதும் எதனால் தீர்மானிக்கப்படுகிறது? நிறம், வடிவம், அடர்த்தி, வெப்பநிலை. ஒரு பொருளோட அடர்த்தி தான் அது நீர்ல மூழ்குமா மிதக்குமாங்கிறத தீர்மானிக்குது. தேங்க்யூ.